வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் மூலியமாக நீங்கள் அப்லேட் காலேஜ் அல்லது ஆனர்ஸ் 5 இயர்ஸ் எல்எல்பி நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை யூனிவர்சிட்டி சைடில் இருந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அண்டு இந்த வருடம் நீங்கள் எல்எல்பி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி மூலமாக வெளியிட்டிருக்குள்ள குறுஞ்செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைபெற்ற அனைத்து சட்டக் கல்லூரிகளும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சீர்மிகு சட்ட பள்ளிகளுக்கு பயிலப்படும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகளுக்கு 10/5/2024 முதல் 31/5/2024 வரை சட்ட பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tndalu.ac.in அப்படின்ற இணையதளம் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் பிஏ எல்எல்பி படிக்க விரும்புகிறீங்க, நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னா 10/5/2024 அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. 31/5/2024 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அப்ளிகேஷன் அதாவது இணையதளம் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை சட்ட மேற்படிப்புக்கான சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் தேதிக்கு பல்கலைக்கழக இணையதளத்தின் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. முழுக்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் நீங்கள் லா காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. 3 ஆண்டு சட்டப்படிப்பு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இணையதளம் மூலமாக லேட்டாக அறிவிப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு நீங்கள் 12th முடிச்சுட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதாவது சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி எடுக்கலாம், நீங்கள் பிஎஸ்சி எல்எல்பி எடுக்கலாம், அல்லது பிபிஏ எல்எல்பி அப்படின்றத நீங்கள் எடுக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் நீங்கள் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்லேட் காலேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 இயர்ஸ் சிலபஸ் அண்ட் 5 இயர்ஸ் சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 இயர்ஸ் சிலபஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சிலபஸ் வரும் 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 காலேஜஸ் இருக்குது. அதில் அப்லேட் காலேஜ் அதாவது ப்ரைவேட் காலேஜையும் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்தளவுக்கு நீங்கள் 5 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே லா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரி மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் அப்படின்றது 3 சுற்றளவில் கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசி ஓசி அல்லது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 45 to 50 உங்களுக்கு % இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 40% அவைலபிளாக உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னா 12th எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். பட் இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பட் யாரெல்லாம் நீங்கள் எல்எல்பி அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் அபோவ் 75 அபோவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எலிஜிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, கட் ஆஃப் மார்க்கில் எத்தனை பேர் வராங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிலோ உங்களுக்கு 70 கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணிவிட்டு அண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 3000 to 4000 மட்டும்தான் நீங்கள் பர் ஆனம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபீஸே ஒட்டுமொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும். எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகலை, ப்ரைவேட் காலேஜ் மட்டும் தான் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரைவேட் காலேஜை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்தமாக 2 விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா வச்சுருப்பாங்க, அதுக்கடுத்து கவர்மெண்ட் கோட்டான்னு வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டான்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யாரெல்லாம் அலாட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபீஸ்
காலேஜை பொறுத்து மாறுபடும். ஸோ அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணி நிர்ணயிச்சு வச்சுருக்காங்களோ அந்த ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு அவங்க எவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களோ அதை கட்டி தான் நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு அந்த காலேஜில் சீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதுவே நீங்கள் ஆனஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, BA LLB படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் போயிட்டு அங்கேயே இருந்து தங்கி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 80% அபோவ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதுட்டு BC OBC ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 500 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணணும். SC STயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 250 rupees வந்து பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.